शेषार्यवंशकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहः गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्य सुतन् गुणात् सम्पत्कुमार गुरुवर्यमहं प्रपद्ये। कूजन्तं रामरामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखाम् वन्दे वाल्मीकिकोकिलम्। वाल्मीकिर्नृसिंहस्य कविता वनचारिणः शृण्वन् रामकथानादम् पूर्णयादिपराङ्गतिम् यत्सुदन् सरसन् रामचरितामृतसागरम् अतृप्तस्तम् वृन्दन्ते प्रादेशमहीमहि मनोजवम् मारुततुल्यवेगम् जितेन्द्रियम् बुद्धिमताम् वरिष्ठम् वातात्मजम् वानरयूथमुख्यम् श्रीरामदूतम् शिरसा नमामि. நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. நான் 2-3 ஸ்லோகம் சொல்லி முடிக்கிறேன். காரணம் என்னன்னா, ராமாயணம் விஸ்தாரமான விஷயம். இன்றைய தினம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, சுக்ரீவ சக்கியத்துக்கு ஹனுமார் கொண்டு போய் நிறுத்துறார். அவன் என்ன பண்றாங்கன்னா, ஏக்கம் துக்கம் சுகஞ்ச நவ் அப்படின்னு சீதாபகரணத்தை பத்தி சொல்றான். அவன் என்ன சொல்றான், ரூமாபகரணத்தை பத்தி சொல்றான். சுக்ரீவனுக்கு ரூமேன ஒரு பத்னி. அந்த பத்னியோட அந்த அவனுடைய தமையனான வாலி ஓட்டு விடுறான் காட்டு. இந்த ரிஷிமுக பருவத்துக்கு அவன் வரக்கூடாது. யாரு? வாலி. அங்க வந்து அவன் போயிடுறான். ஷாபம் இருக்கு. ஆகையினால் இங்க வந்து வெளிச்சம் இருக்கு. சோ ஏக்கம் துக்கம் சுகஞ்ச நவ் அப்படின்னு 2 பேருக்கும் ஒரே மாதிரி துக்கம். இவனுக்கும் பாரியாபகரணம், அவனுக்கும் பாரியாபகரணம். அந்த சீதாபகரண வித்தாந்தத்தை ராமனுக்கு சொல்லிக்கிறார், அவன் இவனுக்கு சொல்லிக்கிறார். அப்புறம் சுக்ரீவ சக்கியத்தை பண்ணி வைக்கிறான். அப்ப அவன் என்ன பண்றான்னா, உடனே எனக்கு வாலி இந்த வைர கதனத்தை சொல்றான். அவன் மகா வீரன் அப்படி, இவரு பெரிய வீரன் அவனுக்கு நம்பிக்கை வரல. உடனே அவர் என்ன பண்றார், சுக்ரீவனுக்கு சங்கை வருது அடுத்த ஸ்லோகத்துல. அப்போ அவன் என்ன பண்றான், துத்தவி என்ற ராட்சசனுடைய உடலே ஒரு கால் நுழையில உதச்சி செலவறான். 7 மைல் போய். சரி, ராணகிரிகி பாதாங்குட்டேன சிக்ஷேபா அப்படின்னு அவன் நம்பிக்கை வருகிறவன். இவனுடைய சக்தியிலே, ராம சக்தியிலே இவன் சுக்ரீவனுக்கு நம்பிக்கை வருது. என்ன, இவன் வாலியை கொல்ல முடியும். இத்தனை விஷயம் இன்னைக்கு இருக்கு. 57வது ஸ்லோகத்திலிருந்து 63வது ஸ்லோகம் மட்டும் சொல்லலான் இருக்கேன். 57வது ஸ்லோகம் என்ன, இது எங்க இருக்கு அப்படின்னா, சுக்ரீவாய சர்வம் ஷம்சத் ராமோ மகாபலः ஆதித்தஸ்தத் யதா விருத்தம் சீதாயாஸ்ச விசேஷதः. மிக்க பராக்கிரமம் உடைய ராமன் முதலின்றி பிரசித்தமான வரலாறு எப்படியோ அதையெல்லாம் விரிவாக சீத்தையினுடைய தற்போதைய வரலாற்றையும் சொன்னார். சக்கரவர்த்தி திருமகன் நானே சீத்தையை கூட்டின்று கைகேயி வசனத்தால் வந்தேன். இங்கு சீதாபகரணமாயிட்டு கதையெல்லாம் சொல்றார். இதுக்கு மகாபலஹா பராக்கிரமக்குறியினால் சுக்ரீவனிடம் அணுகவில்லை என்றும், சுக்ரீவனுக்கு உதவி புரிய வேண்டும் அளவுக்கு வேறான பராக்கிரமம் உள்ளதை அவன் நிறைய வேண்டும் என்றும் அவன் அறிந்து கொள்ளும்படி தன் பலத்தையும் தெரிவித்துக் கொண்டார் என்றார். விராத கபந்தாரையும் ஜனஸ்தானம் முழுவதையும் அடித்தரவும்
பரசுராமனை பெருவெளித்தனம் கேட்டால் சுக்ரீவன் அறிய மாட்டானா? பரதன் வணங்கி வேண்டினான் என்பதை அறிந்தால் ராமன் பெருமையெல்லாம் விளங்குமே. இவர் சொன்ன பிறகு இருவரும் தெளிந்து அக்னிசாட்சியாக ஸ்நேகித்தரானார் ஆனதாக இங்கே உள்ளது. அக்னிசாட்சியமாக ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கிறான், அனுபவத்தை பண்ணி வைக்கிறான். மேலே ராமாயணத்தில் ஸ்நேகம் செய்து கொண்ட பிறகே ராமன் சொல்வதாக உள்ளது. ஆனாலும் முரண்பாடில்லை. சுக்ரீவனிடம் நெருங்குவதற்கு முன்னமே லக்ஷ்மணன் ராமவரதாறு முழுவதையும் ஒருவரிடம் சொன்னதால் அதை ராமன் சுக்ரீவனிடம் சொன்னதாகவே கொள்ளலாம். முதலில் லக்ஷ்மணன் ராமனின் மதிப்பை குறைக்காமல் சுக்ரீவன் மனோரத்தம் பூர்த்தி செய்வதை மட்டும் திடமாக சொல்லி பிறகு சுக்ரீவ வரலாற்றை ஹனுமான் சொன்ன பிறகே ராம நிலையை நன்கு உணர்த்தினார். மீண்டும் இருக்கா? இவரை சக்தி அவருக்கு திறனும் அவரது சக்தி இவருக்கு தெரியணும். சுக்ரீவச்சாகத் சர்வம் ஸ்ருத்வா ராமஸ்ய வாதரகா சகார சத்யம் ராமேண பிரீத்தைவ அக்னி சாட்சிகம். வானரஹா சுக்ரீவச்சாபி குரங்கான சுக்ரீவனம் ராமஸ்ய தத் சர்வம் ஸ்ருத்வா ராமனுடைய வரலாறு அனைத்தையும் கேட்டே பிரீத்தியை உடையவனாய் அக்னி சாட்சிகம் ஏவா ராமேண சகாரா அக்னியை சாட்சியாக கொண்டு ராமனிடம் சக்கியம் சகாரா தோழமையை செய்து கொண்டான். இது முதலார்த்தம். இதுக்கு என்ன வியாக்கியானம் எழுதுகிறார் அப்படின்னா, முதல் சக்காரம் முன் ஸ்லோகத்தில் சொன்ன காரியத்தில் இந்த ஸ்லோகத்தில் சொல்லும் காரியத்திலும் சமுச்சயத்தை குறிக்கும். அபி என்பது ஹனுமானை போல் சுக்ரீவனும் கேட்டான் என்பதற்காக கேட்காமல் தோழமை கொள்ளவில்லை. கேட்டே அதனாலே ராமனுக்கு உதவி புரிய தன்னால் ஆகும் என்று முடிவு செய்து கபடமின்றி பிரீத்தியுடன் செய்தார். ராமனுக்கு துணை வேண்டியதாக இருப்பதால் வாலி வனத்திற்கு செய்வர் என்று உறுதி மூலமாக பிரீத்தியும் சேர்ந்தது. அக்னி சாட்சியாக வேண்டியது அவசியமில்லை. மனதில் உறுதியாக கொள்வதற்காக அவ்வாறே செய்தான். மனித குருவுடன் ராமனிடம் நெருங்கினான். ஸ்நேகம் செய்து கொள்ளும் போதும் மனித குருவே இருப்பதானாலும் உமது சேர்க்கையால் எனக்கே மதிப்பும் லாபமும் குரங்கான என்னையும் தோழமை கொள்ள விரும்புகிறே என்று தன் தன்மையை கூறியே சக்கியம் செய்து கொண்டான். அதற்காக வானரகா என்றது. வாலி அக்னிசாட்சியாகவே ராவண சக்கியம் செய்து கொண்டிருக்கிறான். ஹனுமான் பிக்ஷுவாக ராமனிடம் நெருங்கிய போதும் பேசின போதும் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் ஒரு விதமான சந்தேகம் இருந்தது. இது வாலியினுடைய இடமாகையால் வாலியை சேர்ந்த சாரன் யாராவது வந்திருக்கிறானோ, அப்படியானால் நம் நிலைமையை நாம் கூறுவது நிகழாகுமே என்றவாறு ஹனுமான் தன்னை சுக்ரீவனை சார்ந்தவராக சொன்ன பிறகுதான் ராமன் பேசத் தொடங்கினார். அதுபோலே ஹனுமானம் ஒரு கால் வாலியால் சிலைக்கப்பட்டால் ஸ்நேகம் சிறுமோ என்ற விஷயம் சுக்ரீவன் தர்மத்திற்கென்றி நடப்பதற்காகவும் அக்னிசாட்சியாகவே செய்வித்தார். ஸ்நேகம் செய்து கொண்ட பிறகு சுக்ரீவன் தன் துர்தசையை தெளிவாக சொல்லுகிறார். அதோ பாலகராஜேன வைரானகிதனம் பிரதி ராமாயா வைரம் சர்வம் பிரணயா துக்கிதேன.
ததா துக்கிதேன வானராஜேன ஸ்நேகம் செய்து கொண்ட பிறகு தோழன் என்று தெளிவுடன் அடக்கமாட்டார் துக்கம் முடியாதிருக்கிறார். வானரராஜேன வானரேசனாகும் பாக்கியமுடைய சுக்ரீவனாலே வைராகதனம் பிரதி வாரிக்கும் தனக்கும் ஏற்பட்டிருக்கும் பகை விஷயத்தை விகதமாக சொல்ல வேண்டும் என்பதை உத்தேசித்து சர்வம் ராமாயா ஆவேதிதம் எல்லாம் ராமனின் பொருட்டு தெரிவிக்கப்பட்டது. அனுகதனம் என்பதற்கு அனுகூலமாக பேச்சு, அதாவது ராமன் ஏன் வைரம் என்று கேட்டதால் கேள்விக்கு அனுகூலமான முருமாத்தம் என்று உரையிட்டார். ராமன் கேட்டதாக மேலே இல்லை, சுக்ரீவன் தானே சொல்வதாகவே தெரிகிறது. இங்கே துக்கிதாக என்று சொன்னால் துக்கம் தாங்காமே தானே வாய் விட்டு சென்றதாக தெரிகிறது. கேட்ட பிறகு சுக்ரீவன் விழித்திரை புறம் உண்டு. அது ராமன் பிரதிஜை செய்கிறது. வீரோ இனி கிருத்தோ பிராத்ரா ஜெகத் பகவதி துக்கிதா என்று முன்னமே ஹனுமான் பகையை பேசி இருப்பதால் இப்போது சுக்ரீவன் சொல்வது அனுகதனம். மீண்டும் தான் நேராக தெளிவாக செல்ல வேண்டும் என்பதற்காக எல்லாம் தெரிவித்தான் என்பதை பிரணயாத்து, பிரணயமானது விஸ்வாசமும் அன்பும் பிரார்த்தனையும். இங்கே எதுவும் பொருந்தும். சக்காரமானது சுக்ரீவனும் தெரிவித்தான், ராமனும் பிரதிஜை செய்தான் என்று மேலே சொல்லப் போவதோடு தமிழ்ச்சேத்தை பார்த்தான். அல்லது ஹனுமான் சொன்னதோடு சுக்ரீவனும் தெரிவித்தான் என்னவாம். அடுத்தது வாலிநிச்சலம் தத்ரா கதையாமாச வானரகா சுக்ரீவ சங்கிரஸ்யாசி நித்தியம் வீரியேன ராகவே. தத்ரா ராமன் பிரதிஜை செய்த வளவிலே வானரச்சா வாலினக பலம் கதையாமாசா. பெஞ்சல புத்தியான சுக்ரீவனும் வாலியினுடைய பலனை குறித்து குந்துபி வதை முதலானவற்றை விடுவிடன் சொன்னார். தத்ரா என்பதற்கு ருச்சி ரிஷிமுகத்தில் என்ற பொருளிலே விசேஷமில்லை. சா என்பதை பலஷ்சா என்றும் சேர்க்கலாம். ராமன் பிரதிஜை செய்த பிறகு சுக்ரீவன் ராமனை பார்த்து உமது பாரியையை அரக்கன் அபகரித்திருக்கிறான் என்றது போன்ற வரலாற்றை ஹனுமான் எனக்கு சொன்னான். அதற்காக கவலை வேண்டாம், நான் தேடித் தருகிறேன் என்று கூறி அரக்கனால் கொண்டு போகப்பட்ட போது ஆகாயத்தில் நின்றும் அந்த ஸ்திரீ நாங்கள் 5 பேர் நிற்பதை கண்டு மேலாடை ஒன்றில் சில ஆவரணங்களை முடிவோட்டு கீழே எறிந்தாள். அவற்றை சேமித்து வைத்திருக்கிறேன், இவை உமது பத்தியினுடையவா, காணலாம் என்றான் சுக்ரீவன். ஏன் தாமதம், உடனே தொடர வேண்டும் என்று ராமன் ஆவல் மிக்கவராய் வேண்டார். சுக்ரீவனும் ஆவரணங்களை காண்பிக்க சீத்தையின்றையவே என்று ராமன் சோகத்திலே மூழ்கி லக்ஷ்மணா பார் என்றார். லக்ஷ்மணனோ நாகம் ஜானானியூரே நாகம் ஜானாமி குண்டலே ரூபரே சிவஜானாமி நித்தியம் பாதாபிவந்தனாத். கால் செல்லம்பு தவிர மிகுந்த அணிகள் தேவியின் உடையவையா என்று அறிய மாட்டேன் அடியேன் என்றார். ஆகில் சிலம்பை கொண்டே மத்தவியும் அவனுடையவை என்று கொள்ளலாமே, ஏன் இவ்வாறு சொன்னார் என்று தோன்றும். இதன் உண்மை வேறு. இவற்றில் கால் சிலம்பு சேரவில்லையே, அதனால் சொல்ல இயலேன் என்று அவர் கருத்தாம். சிலம்புகளில் ஒன்று நடுகாட்டில் நடுவிட்டது, மற்றொன்று அசோகவனத்தில் சீதை வைத்திருக்கிறாள். இந்த
விவரத்தை ஸ்ரீ தேசிகன் நிலை செய்த கம்ச சந்தேசத்திற்கானலாம். அங்கே நமது உரையையும் காண்கிறார். அணிகளை கண்டு ராமன் தவித்து ராட்சசவதத்திற்கு பரபரப்பை காண்பிக்க சுக்ரீவன் சிநேகிதனானபடியாலே ஹிதோபதேசம் செய்து திருத்த அதன் மேலே மீண்டும் சுக்ரீவனுக்கு தாம் விரும்புவது நிச்சயம் என்று ராமன் கூற மீண்டும் சுக்ரீவன் வேண்ட. அதன் பிறகு ராமன் கேட்கிறார், ஏற்கனவே வாலினம் தம் வதிஷ்யாமி தம பாரியாபகாரணம் என்று பாரியை அபயத்திலே பெரிய குற்றமாகிறது, அதற்காக அவசியம் வதம் செய்வேன் என்ற. இப்போது உங்கள் இருவருக்கும் பகைக்கு காரணம் என்ன கூற வேண்டும், அப்போது பலாபலம் அறிந்து செய்வேன் என்ற. ஆனந்தரியம் விதாஸ்யாமி சம்பிரதாரிய பலாபலம். வாலிக்கு வல்லன் அதிகமாயிருந்தால் அப்போது வேறுகம் ஆலோசிக்க வேண்டும் என்று இதற்கு பொருளல்ல. பிரதிஜை செய்கிறவருக்கு அத்தொழிவு எப்போதும் உள்ளது. பகையின் பலாபலம், அதாவது வாலிக்கு உம்மிடம் பகை பலமா உமக்கு வாயிடமா, அதை அறிந்தால் யாரிடம் குத்தம் அதிகம் என்பதை காணலாம் என்பது இதன் கருத்து. இத்தனம் வாலியுடன் போர் செய்ய சுக்ரீவனை ஏறினால் பலத்துடன் சிறிதாவது தாங்க வல்லாரை என்பதையும் கவனிக்க வேண்டும் என்று ஆலோசனையும் இருக்கலாம். இதன் பிறகே மிக்க விரிவாக கதையாக சுக்ரீவன் கூறினான். அதன்படி சுக்ரீவன் தானாக ராஜ்யம் விரும்பவில்லை. வாலி வந்தபோது அழித்து விட்டான். இவனுக்கு பகை இல்லை. வாலியே சரணாகர துரோகி, பகை பலமாக உள்ளவன் என்று தெரிந்தார். இங்கே சகாரம் சீத்தை அணிந்த அணிகளை தான் பெற்றிருப்பதை சொல்வதையும் கூட்டும் என்றார். அடுத்தது சுக்ரீவகா சங்கிரச்சாசீது நித்தியம் வீரியேன ராகவே. சுக்ரீவகா சுக்ரீவன் வீரியம் காரணமாக ராமனிடத்தில் நித்தியம் சங்கிதச்ச ஆசி. உடனுக்குடன் ராமனது தரிசனத்தின் என்றும் நிறந்த வரலாற்றின் என்றும் ராமன் வாலியை வெல்லுவார் என்று மனத்தில் முடிவு ஏற்பட்டிருந்தும் சங்கிதச்சா சந்தேகப்பட்டவனாகவும் இருந்தான். ராமனை சுக்ரீவன் நன்றாக புகழ்ந்து பேசுகின்றவனாகவே ஐயப்பட இடமே இல்லை. ஆனாலும் எனக்கு வாலியின் வியாபாரங்களை நேரில் பலகால் கண்டிருப்பதால் ஐயம் உண்டாகிறது. நானும் நேரில் ஒரு தேசை கண்டால், தேஜஸ கண்டால் சந்தேகிக்க மாட்டேன் என்றெல்லாம் சொல்லானாம். நித்தியம் என்பதற்கு சால விருட்சம் முறிக்கும் முதல் அடிக்கடி என்று பொருளாம். வீரிய விஷயமான சந்தேகமே அன்றி ராமன் மோசம் செய்வார் என்ற யோசனை கிடையாது. சில சமயங்களில் பலித்தால் பாக்கியம், இல்லையானாலும் சரி ஏதோ முயன்று பார்ப்போம் என்று ஐயத்துடனும் காரியங்களை செய்வது உண்டு. அவ்வாறு சுக்ரீவன் இடையிலாகாதோ என்பலாம். இது விஷயம் தெளிவு பெறாமல் இதையும் செய்ய அவன் விரும்பவில்லை. அப்படி செய்தால் தனக்கு கேடு என்பதையெல்லாம் ராமனுக்கு அனுகூலம் செய்வதற்கு பிரதிகூலம் செய்வதனாவே என்று அவனுக்கு சங்கை. அதாவது வாலிக்கு ராமனால் வதையை விரும்பி ராமனுக்கு உயிர்க்கே அபாயத்தை விளைவித்தால் இது ஸ்நேகவரைக்கு தகுமா? என்னை ராத்தரா என்று உயிரிடம் விடுகிறான், ராமனை ஏன் விடுவான்? ராமனை வதைக்க முடியவில்லை. ஆனாலும்
வாலிக்கும் ராவணனுக்கும் சிநேகம் இருந்தால் பின்னாலே சீதையை பெறாதபடி ஏதேனும் தீங்கு வாலி செய்தால் என் செய்வது ஆகியால் ராமனுக்கு சக்தியை உணர்ந்தே இதில் இணைய வேண்டும் என்று அவரது உள்கருத்து. ஊர்த்தாய்தான் அதிமான ஸ்தலத்திலே தத்வித்விஷம் கபிமலேஷ வசாஞ்சிகாம்சு தத்ஸ்நேக விக்லவிதியம் தமிமம் கபீந்திரம் விஸ்தரம்பயன் சபரி சாலகிரீம் அவித்யா என்கிற ஸ்லோகத்திலும் தோழனான ராமனுக்கு தீங்கு ஏதேனும் வருமோ என்ற அச்சமே கருதப்பெறும். ஸ்நேகிக்கிறபா என்றாலே நித்தியம் என்கிற சொல்லுக்கு அடிக்கடி அல்லது தொடர்ச்சியாக என்று வரலாம். ஒவ்வொரு நாடும் என்பதென்றால் அடுத்தது ராகவ பிரத்யார்த்தந்து துந்துவே காயமுத்தமம் தரிசியாம சுக்ரீவோ மகா பர்வத சன்னிபம். சுக்ரீவன் ராமனிடம் நம்பிக்கை உண்டாவதற்காக துந்துபியினுடைய உயர்ந்த மாமலைக்கு ஒப்பான உடலுருவான எலும்பும் திரளை காண்பித்தான். எலும்பு திரளை காண்பித்தான். மாமலை என்பதால் இமயத்திற்கு மேலான மலை என்பதாகும். இமயமலை துந்துகையினோடு போருக்கு அஞ்சிய வரலாறு மேலே வழியப்பட்டிருக்கிறது. மேலே ஆசிரமங்களை இழந்ததாகவும் சொல்லுகிறார். ஆனால் அது விஷயம் சுக்ரீவன் சொன்னதாக இங்கே இல்லை. ஆயினும் அது விஷயம் அவன் சொல்லியே ராமன் அவற்றை முடித்தது. துந்துகியுடன் துன்பியின் உடனே எரிந்து பிறகா முன்னா எப்போது சொன்னான் என்னில் மேலே விரிவில் உள்ளபடி கொள்கிறான். அதாவது முதலில் மாயாவி நாம தேஜஸ்வி பூர்வதோ துந்துபே சுகா என்று மயனின் மகனாய் துந்துவிற்கு மூத்தவனான மாயாவியுடன் போர் கூறப்பட்டது. ஸ்திரீ நிமித்தமான அவனோடு வகை. இங்கே சுதகா என்ற இடத்தில் மயசியா என்று சேர்க்க வேண்டும் என்று கோவிந்தராஜ்யத்தில் தெரிகிறது. உத்தரகாண்டத்தில் மயனின் மக்கள் இவர்கள் என்று தெரிவதால் உண்மையில் துந்துகேஸ்து யகா என்று பாடம் இருக்கலாம். மேலே தேனா தஸ்யா என்று தச்சப்தமும் வருகிறதே. பிறகு துந்துகை எருமாடாக வந்து போர் புரிந்தது கூறப்பெற்றது. துந்துகைக்கும் வாலிக்கும் சண்டையாயிற்று. உத்ஸ்மயித்வா மகாபாஹு பிரேக்ஷாஸ்தி மகாகரகா பாதாங்குஷ்டே நிக்ஷேபா சம்பூர்ணம் தசயோதனம். பிறகு மராமரங்கள், ஆனால் மராமரத்தை முறித்தால் எனக்கு நம்பிக்கை என்றான். முதலில் துந்துகையை தன்ன சுக்ரீவனின் கருத்து மராமரம் முறிக்க முடியாமல் போனால் இதற்காவது தக்க தேசு உள்ளதா கவனிப்போம் என்றதே. ராமன் நினைத்ததாவது மராமரத்தை இட துந்துகையுடன் வலு உள்ளதாய் இருப்பதாகவே முன்னே சொன்னான். இதையே எரிந்து விஸ்வாசம் உண்டு பண்ணலாம் என்றவாறு இதனால் நம்பிக்கை உண்டாகவில்லை. பின் கேட்டு மராமர குறிப்பையும் செய்தார். ஆகா, உத்தமம் என்பதற்கு உயர்ந்தரானா என்ற பொருளை போல் மராமரத்தை முறிக்கச் சொன்னதற்கு மேலாக அதன் பின்னே துந்துகை உடலை எழுவதற்காக காட்டினார் என்று பொருளாயம் கொள்ளலாம். ராகவ பிரத்யார்த்தம் என்பதற்கு ராமனிடம் தனக்கு நம்பிக்கை இருப்பதற்காக
ராமனுக்கு வாலி துந்துபியை கொன்றான் என்பதில் நம்பிக்கை உண்டவதற்காக, சுக்ரீவனுக்கு நமது வீரியத்தில் ஐயப்பாட்டில்லை என ராமன் நம்புவதற்காக என்றவாறு பொருள் கொள்கிறான். எதை செய்தால் உனக்கு நம்பிக்கை ஏற்படுமோ அதை சொல்லும் என்று சுக்ரீவனர் லக்ஷ்மணன் கேட்க, அதன் மேலென்றோ சுக்ரீவன் அவ்வீரனும் இருந்தான். மகாபாகு இரண்டு விடமுடையவனும் மகாவரா மிக்க வல்லன் உடையவருமான ராமன் அஸ்தி அஸ்தி பிரேக்ஷா எலும்புக்கு குவியலை பார்த்தும் உத்ஸ்மயித்வாச்சா அனாதரமாக சிறிது சிரித்து வைக்கும் பாதாங்குட்டேனா சம்பூர்ணம் தரையோதரம் சிக்ஷேதா கால் கட்டை விரலினாலேயே 10 யோதனை தூரத்திற்கு குறைவின்றி எரிந்தார். காலால் இது வில்லடி தூரம் எரிந்தால் போதும் என்றால் சுக்ரீவன், கட்டை விரலால் 10 யோதனைக்கு மேலே எரிந்தார் இராம். இங்கே வாலி இந்த எலும்பை காலின் முனையில் வைத்து மேலே எறிவான் என்று சுக்ரீவன் சொன்னதாக உரையில் உள்ளது. மேலே ராமாயணத்தில் தந்தோரயித்வாபாஹுபியாம் ஜனசத்வமச்சேதனம் சிக்ஷேப பலவான் வாலி வேகேனைக்கேன யோஜனம் என்று துந்துபி மரித்தவுடன் அந்த விடலை இருவசங்களாலும் எடுத்து கைகளில் நிறுத்தி வேகமாக விட்டெறிந்தான். 1 யோஜனை தூரத்தில் விழுந்தது என்றே உள்ளது. அஸ்தியாகவான பிறகு இந்த இடம் வந்து வாலி காலால் தூக்கும் வழக்கம் என்று செல்லராகாது. சாபத்தினால் அவன் ரிஷிமூக்கம் வரலாகாதே இருவசங்களால் எடுத்து 1 யோஜனை தூரத்திற்கு எறிந்தான் வாலி. கால் கட்டை விரலால் 10 யோஜனை தூரத்திற்கு எறிந்தார் ராமன். ஆனால் முன்னே அது ஈரமாய் மாம்சத்துடன் இருந்தது, இப்போது உலர்ந்து பழு குறைந்துவிட்டது. இதை சுக்ரீவனே மேலே சொல்லி தான் மராமரம் முறிக்க ஏவுகிறான். இங்கே உத்ஸ்மயித்வா என்ற இடத்தில் உத்தன்பரை பிரித்து உன்னிக்ஷேபா என்று சேர்த்தார். உத்ஸ்மயா என்றே சேர்த்தால் துவா என்றபடி இராது, மேலும் ஸ்மயித்வா என்பதே போதும் என்பது அவர்கள் கருத்து. புனகா துந்துபி எரிந்த பிறகு ததா அப்போது துந்துபியை எரிந்ததில் நம்பிக்கை பிறவாறு போது பிரத்யம் ஜனகன்னு நம்பிக்கையை உண்டு பண்ணுவதற்காக ஏகேன மகேஷுனா சப்தசாரான்னு கிரிம் ரசாதரஞ்ச விவேத செய்வார். ஒரே பேரம்பால் 7 மாமரங்களையும் அருகில் இருந்த மலையையும் பாத்தாளத்தில் 6வதாக ரசாதலம் வரையிலும் பிளந்தே ஒழித்தார். என்ன வராமரத்திற்கு உள்ள விசேஷம் என்னில் சுக்ரீவன் அங்கே சொன்னதாவது இமேதி விவராசாராக சப்தசாக்காவலம்பினக பத்திரைக்கம் கடதேவாலி விஸ்வத்திரேது மோஜசா ஏவமேகைகுஷோவாலி திவ்யாதாத்தசகிருத்து. அகன்று அடர்ந்த கிளைகள் தொங்கும் இந்த மரங்களில் ஒன்றை வாலி தன் வரிவால் நிஷ்பத்திரமாக்குவான். அடிக்கடி ஏதேனும் ஒரு மரத்தை அம்பினால் பிடப்பான் என்பதாம். நிஷ்பத்திரமாக்குவது என்றால் ஓர் இலை கூடா இல்லாதபடி நிற்காதபடி ஆட்டி உதிர்த்து விடுவர் என்பர்.
இது முடியாததாம். எவ்வளவு ஆட்டினாலும் கிளை வடிந்தாலும் படியலாம். தளிர்நிலைகள் பெருந்துவிட மரத்தை ராமன் அம்பினால் அடிப்பதற்கும் இலைகளை உதைப்பதற்கும் பலாபலம் குறிக்குமாறு ஒருவித சம்பந்தமும் இல்லை. வியாக்கரணத்தின்படி நிஷ்பத்திரம் என்பதற்கு எரிந்த அம்பு சிறிதும் சிக்காமல் ஒரு புறத்தில் நின்று மற்றொருவரும் விரைவில் வெளிவரும். அதன் மூலம் மரம் துளைக்கப்படும் என்பதே சொல்லலாம். வாலி அம்புகோல் கூர்மையான வஸ்துவை கொண்டு அவ்வாறு துளைத்தான். அவ்வளவு பெரிய மரத்தின் ஒன்றை ராமன் அம்பினால் கிளந்து போது என்று சுக்ரீவன் சொன்னான். ராமனோ ஒரு மகேஷி எடுத்த மிக்க கூர்மை இராத அம்பை எடுத்து 7 மாவரங்களையும் முறிய அடித்து அந்த ஒரே வேகத்தில் மலையும் பாதாளமும் பிளந்து விடும்படி செய்தார். அதனால் சுக்ரீவன் ராமனுக்கும் வாலிக்கும் ஆணைக்கும் ஆட்டுக்கும் உள்ள அளவில் பராபரத்தை ஊகித்தான் என்னலாம். தரப்பிரீரவனாஸ்தேன விஸ்வஸ்தஸ்ய மகாகவிஹி கிஷ்கிந்தாம் ராமசகிதாம் ஜகாமச்ச குஹாம் ததா. சகா சந்தேகத்துடனே எப்போதும் இருந்து மகாகவிஹி பெருங்குரங்கு மராரம் முறித்த பிறகு தேன விஸ்வஸ்தா பிரீதமனாக அச்செயலால் நம்பிக்கை பெற்று தனக்கும் ராமனுக்கும் மனோரதம் நிறைவேறும் என்பதால் மனத்தில் களிப்புத்தான். ததா ராமசகிதா கிஷ்கிந்தாம் குஹாஞ்ச ஜகாமச்ச. ராமனுடன் சேர்ந்து அப்போதே கிஷ்கிந்தா நகரமாகிற குகைக்கு சென்றான். வாலி வதத்திற்காக கிஷ்கிந்தைக்கு ராமலட்சுமணர்களோடு சுக்ரீவன் சென்றான். ராமன் நகரத்தில் 14 வருஷம் போகமாட்டார். அதனாலேயே சுக்ரீவ பட்டாபிஷேகத்தை லக்ஷ்மணன் மட்டும் சென்று நடத்தியது. காட்டில் நின்று சுக்ரீவன் போருக்கு வாலியை அழைத்து வாலியுடன் அங்கே போர் புரிய வேண்டும். அப்போது தன் சகாயமின்றி சுக்ரீவனால் வாலியை வெல்ல முடியாது என்று தோன்றும் போது சுக்ரீவனுக்கு துணையாயிருந்து வாலியை வதைக்க வேண்டும் என்ற ஏற்பாட்டுடன் சென்றார்கள். முதலில் சென்ற கர்ஜனை செய்த போது வாலி வந்து போர் செய்தான். ஆனால் ராமன் அடிக்காமலே ஓடாவிருந்து விட்டான். அதனால் தோற்று சுக்ரீவன் ஓடிவிட்டான். பிறகு அவரிடம் ராமன் சொன்னதாவது, நீங்கள் இருவரும் போர் புரியும் போது ஒரு விதமான உங்களுடைய உடலமைப்பினால் யார் வாலி யாரு சுக்ரீவன் என்று தெளிவாக அறிய மாட்டார்களாயிற்று. எங்கே சிநேகித்தனை அழித்து விட்டுகிறோமோ என்று வாழாயிருந்தோம். இனி உன் கழுத்தில் சிறந்த புஷ்ப கொடி ஒன்று அணியாக செய்திருக்கிறோம். மீண்டும் போர் புரிய வேண்டும், ஐயப்பட வேண்டாம். வாலியை விளைக்கிறேன் என்றவாறு அதன்படி மீண்டும் சென்றார்கள். இங்கே சக்காரத்தினாலும் இருதரம் சென்றதாக சொல்ல வேண்டும். குஹாம் என்பது கிஷ்கிந்தை குகை போல் துர்க்கத்துடன் அமைந்திருப்பதையும் ராமன் நகரம் புகாமல் காற்றில் இருப்பனவை குறிக்கும். ராவணன் மாரீச்சனிடம் இருதரம் வந்தான். முதலில் வந்ததை விரிவாக சொல்லாமல் மறுதரம் வந்ததை
வால்மீகி விரித்துரைக்கிறார். அதுபோல கிஷ்கிந்தைக்கு ராமகிருஷ்ணர்களுடன் சுக்ரீவன் வந்தனை சுருக்கமாக சொல்லி மருதனம் வரும்போது வழியெல்லாம் வருணித்துரைத்திருக்கிற அஸ்மத்மானந்தாம் அபிஷேகவற்றமாம் லக்ஷ்மீவல்லவகரியந்தாம் வந்தே குருபரம் பராம்